திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. கவியரசர் கண்ணதாசன் ஒரு பாடலை எழுதி கொடுக்க 20 நாட்கள் அலைய விட்டதை பொறுத்து கொள்ள முடியாத பிரபல நடிகரும் தயாரிப்பாளருமான PS வீரப்பா கோபத்தில் சொன்ன ஒரு வார்த்தையை பல்லவியாக மாற்றி கண்ணதாசன் அந்த பாடலை ஹிட்டாகியுள்ளார். தமிழ் சினிமாவில் நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் பல படங்களை கொடுத்தவர் PS வீரப்பா. MGR, சிவாஜி, SS ராஜேந்திரன், ஜெமினி கணேசன் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களை வைத்து பல படங்களை தயாரித்துள்ள இவர்களுடன் இணைந்து வில்லனாகவும் நடித்துள்ளார். அந்த வகையில் இவரது தயாரிப்பில் 1962ஆம் ஆண்டு வெளியான படம் ஆலயமணி. சிவாஜி கணேசன், SS ராஜேந்திரன், சரோஜா தேவி, விஜயகுமாரி உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்திருந்த இந்த படத்திற்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைக்க கவியரசர் கண்ணதாசன் அனைத்து பாடல்களையும் எழுதியிருந்தார். இந்த படத்தில் நண்பருக்காக SSR தனது காதலை தியாகம் செய்து சிவாஜி, சரோஜா தேவி இருவருக்கும் திருமணத்திற்கு வழிவிடுவார். ஆனால் சில நாட்கள் கழித்து சிவாஜிக்கு இவர்கள் காதல் விவகாரம் தெரிய வரும். அப்போது SSRஐ கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்வார். இந்த முயற்சியில் தப்பிக்கும் SSR, நான் தான் அவரை காதலித்தேன், ஆனால் அவர் உங்களை தான் காதலித்தார் என்ற உண்மையை சொல்லிவிடுவார். இதனால் தனது தவற்றை உணர்ந்த சிவாஜி தனது நண்பனையே கொலை செய்ய துணிந்து விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியில் மலையிலிருந்து விழுந்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சிப்பார். அவரை ஒரு மீனவன் காப்பாற்றி விடுவார். அதன் பிறகு தனது உடல்நிலை சரியான சிவாஜி தனது சொந்தங்களை மறந்து அந்த குடிசை வீட்டிலேயே தங்கிவிடுவார். அப்போது அவர் தனது தவற்றை உணர்ந்து பாடுவது போல் ஒரு பாட்டு தேவை என்று கண்ணதாசனிடம் சொல்லப்பட்டுள்ளது. இந்த ஒரு பாட்டை அவர் எழுதி கொடுத்தால் படம் முடிந்துவிடும் என்ற நிலையில் அரசியலில் கண்ணதாசன் அப்போது ஈடுபாட்டுடன் இருந்ததால் இந்த பாடலை நினைத்த நேரத்தில் எழுத முடியாத நிலை ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் கோபமான அப்படத்தின் தயாரிப்பாளர் PS வீரப்பா கண்ணதாசனின் வீட்டுக்கே சென்று இந்த பாடலை எழுதி வாங்கி கொண்டுதான் இங்கிருந்து கிளம்புவேன் என்று சொல்லி அமர்ந்துள்ளார். என்ன கவிஞரே, ஒரு பாட்டு எழுத 20 நாட்கள் அலைய விட்டிருக்கீங்களே, சட்டி சுட்டது கை விட்டது என்று எழுதி கொடுக்கறத விட்டுட்டு என்று கோபமாக பேசியுள்ளார். இதை கேட்ட கண்ணதாசன் இரவு 8:30 மணிக்கு பாடல் வரும் என்று சொல்லிவிட்டு கிளம்பியுள்ளார். அதன் பிறகு PS வீரப்பா சொன்ன வார்த்தையும் கண்ணதாசனின் அப்போதைய நிலையும் அவருக்கு மனதிற்கு வந்து சென்றுள்ளது. இதை வைத்து அந்த தத்துவ பாடலை எழுதி முடித்த கண்ணதாசன் உடனடியாக PS வீரப்பாவிடம் கொடுக்கிறார். இதை வாங்கி படித்த அவருக்கு பெரிய ஆச்சரியம். அவர் தற்செயலாக சொன்ன சட்டி சுட்டது கை விட்டது என்ற வார்த்தையை பயன்படுத்தியே அவர் பாடலை எழுதியிருந்தார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.